அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுறேன். இன்றைய வகுப்புல புற்றுநோய்க்கு உண்டான உணவுகளை தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய மாணவர்களுக்கு சொல்லக்கூடியது. மருந்துகளை நிப்பாட்ட சொல்லாதீங்க. எந்த ஒரு பேஷண்ட் வந்தாலும் முதல்ல வர்றவங்களோட மனநிலை, குணநிலை எல்லாத்தையுமே கவனிச்சுக்கோங்க. குணம்னா அவங்களோட பர்சனலை பத்தி சொல்ல, அவங்க ரொம்ப கோவமா இருப்பாங்களா, ரொம்ப அமைதியா இருப்பாங்களா, நல்லா பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். குணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மனநிலை, அவங்க அளவுக்கு அதிகமா கவலைப்பட்டு இருக்காங்களா, இல்ல அந்த கவலை எதனால வந்துச்சு, பணத்தினால வந்துச்சா, குடும்ப உறவுகள்னால வந்துச்சா, இல்ல வேலை பழுவின் காரணமாக வந்துச்சா, இல்ல மற்ற பாதிப்புகள் மூலமாக வந்துச்சான்னு ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நமது குழுவுல நிறைய மருத்துவர்கள் இருக்கீங்க, ஆங்கில மருத்துவர்களும் இருக்கீங்க. அதே சமயத்துல ஹோமியோபதி மருத்துவர்கள், சித்தா, ஆயுர்வேதா மருத்துவர்கள் உட்பட அனைவருமே இருக்கீங்க. அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை எனக்கு தரக்கூடியதாகவே இருக்கு. நான் சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த மருத்துவர்களாக இருந்தாலுமே வர்றவங்க நீங்க எந்த அளவுக்கு விவரங்களை சேகரிக்கிறீங்களோ அதுதான் அவங்களுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒவ்வொரு பேஷண்ட்டுமே என்ன எதிர்பார்த்து வர்றாங்கன்னா, நம்மகிட்ட டாக்டர் நிறைய பேசணும், நல்லா பேசணும், ரொம்ப சாந்தமா பேசணும், அமைதியா பேசணும், நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்லுவாங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய எதிர்பார்ப்புகளோட வர்றாங்க. அப்ப அந்த எதிர்பார்ப்பு நமக்கு ஓரளவுக்கு நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடுது. இல்ல இவங்க நம்மளை நல்லா பாத்துக்குவாங்க, நமக்கு நல்லதுதான் செய்வாங்கங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வந்துடும். அதன் பிறகு நீங்க எந்த ஒரு உணவு சொன்னீங்கனாலும் தைரியமா அந்த உணவையும் சாப்பிடுவாங்க. நீங்க கொடுக்கக்கூடிய எல்லா வகையான மருந்துகளையும் அவங்க தொடர்ந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை கொடுக்கும் பொழுதுதான் அந்த மருத்துவத்தை அவங்க தொடர்ந்து எடுப்பாங்க. இல்லைன்னா வேற ஒரு மருத்துவத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க எந்த மருத்துவம் வேணாலும் எடுத்துக்கிட்டோம், தப்பே இல்லை. வரக்கூடியவர்கள் ஆங்கில மருத்துவத்திலேயே புற்றுநோயை முழுமையா குணமாகி வெளியில வர்ற மனிதர்கள் இப்போ வரைக்கும் நிறைய இருக்காங்க. அதே மாதிரி ஆயுர்வேதாவிலையும் குணமாகி முழுமையாக வரக்கூடிய மனிதர்களும் நிறைய இருக்காங்க. அப்ப மருத்துவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வர்றவங்ககிட்ட கொஞ்சம் சாந்தமா பேசித்தான் ஆகணும், நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த கவலையினாலமா அவங்க உடல் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா, அப்ப அந்த கவலையில இருந்து அவங்க வெளில வர்றதுக்கு நமக்கு தெரிஞ்ச சில ஆலோசனைகளையும் சொல்ல வேண்டியது கட்டாயத்துல இருக்கும். வெறும் மருந்துகளை மட்டும் கொடுத்தா போதாது. இப்ப நோய்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. அதே மாதிரி புற்றுநோய்களையும் நிறைய வகைகள் இருக்கு. பொதுவா ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா நுரையீரல்ல, பெருங்குடல்ல, வயிறுல, கல்லீரல் பகுதியில, புரோஸ்டேட் பகுதிகளிலேயே புற்றுநோய்கள் வந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய், பெருங்குடல்ல புற்றுநோய், நுரையீரல்ல புற்றுநோய், தைராய்டு காரணமாக வரக்கூடிய புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை வாயில வரக்கூடிய புற்றுநோய்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. பொதுவான புற்றுநோய்கள் பாத்தீங்கன்னா மூளை புற்றுநோய், குழந்தை பருவத்துல இருக்கக்கூடிய புற்றுநோய்கள், கணையத்துல புற்றுநோய், ஆசன குடல்ல புற்றுநோய், பித்தப்பை புற்றுநோய், சிறுகுடல் புற்றுநோய், குத புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய், இரத்த புற்றுநோய்கள், தோல் புற்றுநோய்கள், கருப்பை புற்றுநோய், சிறுநீர்ப்பை இல வரக்கூடிய புற்றுநோய்கள், புரோஸ்டேட் புற்றுநோய்கள், இதெல்லாமே நிறைய இருக்கு. இந்த மாதிரி வகைகள்ங்கிறது நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு புற்றுநோய்களும் எப்படி வருது, என்ன ஏதுன்னு தெரியாத அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. முடிந்தவரை அவங்களுடைய வாழ்வாதாரம் சரியில்லை, வாழ்க்கை முறை சரியில்லை, உணவு முறை சரியில்லைங்கிறதா மிகப்பெரிய ஒரு இதாவே இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதுக்குன்னு வெறும் நீங்க சிறிய தானியத்தை மட்டும்தான், இல்ல காய்கறி தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், பழங்களை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஆனா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டாலும் அதற்கும் சில காரணங்கள் இருக்கு. காய்கறிகளோ பழங்களோ ஆகட்டும் ரசாயனம் உரம் கலந்து வருவதனாலாகவும் வருது. இல்ல உங்களுடைய வேலைப்பளுவின் காரணமாக அந்த ஸ்ட்ரெஸ் மூலமாகவுமே புற்றுநோய்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுதான் காரணம் இல்ல. பொதுவா நீங்க ஒவ்வொரு மனிதருமே மனதளவில் மிகவும் திடமாக இருந்தால் நோய்களோட தாக்குதல் மிக குறைவாகத்தான் இருக்கும். முறையான மருத்துவத்தின் மூலமாக முழுவதுமே குணப்படுத்தலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நம்மகிட்ட வரக்கூடிய எந்த ஒரு மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல பேஷண்ட்டுகளாக இருந்தாலும் நான் சொல்லிடுறது, முதல்ல உங்க மனசை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சில மெடிடேஷன் அல்லது தாய்ச்சி கலைகள், யோகா இதெல்லாமே கம்பல்சரி செய்யணும்னு சொல்லுவேன். அந்த யோகா ரொம்ப அவங்களோட உடலை வருத்தாத அளவுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். தாய்ச்சியும் அப்படித்தான். எங்கிட்ட வரக்கூடியது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கேன்சர் சம்பந்தமா இருக்கக்கூடிய அனைவருக்குமே தாய்ச்சிங்கிறத நிச்சயமா சொல்லி கொடுத்துருவேன். அதுல இருந்து அவங்க வரக்கூடிய ஒவ்வொரு இதுகளையுமே பார்த்தா அடுத்தடுத்த சிட்டிங் பொதுவாக நம்மளை பார்க்க வராங்கன்னா அவங்களுடைய மனநிலை, மனோதைரியம் மிக அதிகமாகவே நல்லா பலப்பட்டிருக்கும்.
மனதைரியம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அதன் மூலமாக அவங்க உடல் ஆரோக்கியம் நல்லாவே மேம்பட்டிருக்கும். மனசு விடக்கூடாதுன்னு தானே சொல்லுவாங்க பொதுவாகவே முன்னோர்கள். ஒருத்தவங்களுக்கு உடம்புக்கு முடியல போய் பார்க்க போகிறோம், நம்மளே இப்போ என்ன சொல்லுவோம், மனசு விட்டுறாதீங்க, தைரியமாக இருப்போங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த மன தைரியங்கிறது ஒவ்வொரு பேஷண்ட்டுகளுக்குமே ரொம்ப முக்கியம். அந்த மனதைரியத்தை தரக்கூடிய சிறந்த பயிற்சிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா யோகாவிலையும் இருக்குது, தாய்ச்சியிலையும் இருக்குது, மெடிடேஷன்லையும் இருக்குது. நான் செய்யக்கூடியது இதுதான் ஒன்று. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவங்கள தினமும் நான் இரவு நேரத்திலையும் காலையில் நேரத்திலையும் 2 நேரமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு நேரமாவது உறுதியாக அவங்கள என்னோட மெடிடேஷன் அல்லது ஹீலிங்கில் கலந்துக்க சொல்லுவேன். இதோ நான் இப்போ வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இலவசமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் வேறு எந்த மருந்துகளும் நான் கொடுக்கறதில்ல. நான் கொடுக்கறதோட சேர்த்து நீங்கள் உங்களுக்கு எந்த மருத்துவம் பிடிச்சிருக்கோ அந்த மருத்துவத்தை நீங்கள் பார்த்துக்கங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஹோமியோபதி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதை நிப்பாட்ட வேண்டாம்னு சொல்லிடுவேன். அலோபதி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதை நிப்பாட்ட வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். என்னோட அனுபவ முறைங்கிறது அவங்க மனோதைரியத்தை அதிகப்படுத்தி உணவு முறையை சரிப்படுத்தியாச்சுனாலே அதன் மூலமாக அந்த சரியான மருத்துவத்தை எடுத்துகிட்டு வரும் பொழுது அவங்க முழுவதும் குணமாயிருவாங்கங்கிறது தான் என்னோட அனுபவ முறை. கிட்ட வந்த பேஷண்ட்களில் உடனே நீங்கள் எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கனாலும் உடனே நிப்பாட்டுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். யாரும் அதை சொல்லாதீங்க, சரிங்களா? அதுலேயே அவங்களுக்கு இன்னும் பயங்கள் அதிகமாயிரும். ஒருவேளை அவங்க சரியான மருத்துவத்தை எடுத்துகிட்டு வரும் பொழுது அதை நிப்பாட்டுங்கன்னு நம்ம சொன்னோம்னா அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் கொடுக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். ஒரு பேஷண்ட்டு உங்களை தேடி வர்றாங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா? எனக்கு உடம்புக்கு முடியாத பட்சத்தில் நான் ஒரு பேஷண்ட்டை பார்க்க போனால் அவங்க எனக்கு என்ன கேரிங் தரணும், எந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கணும், எனக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தில் எந்த அளவுக்கு நிவர்த்தி பண்ணணும்னு எதிர்பார்க்கறனோ அதை நம்ம இடத்துல நம்ம ஒரு மருத்துவராக இருந்து வரக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கும் நோயாளிகளுக்கும் நம்ம தந்தம்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். வர்றவங்ககிட்ட நமக்கு தன்னால் அக்கறைங்கிறது ரொம்ப அதிகமாகவே வந்துடும். அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடியது நிறையாவே செய்ய ஆரம்பிச்சிருவோம்.